श्रीशैले दयादिभात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 5ஆம் பதிகம் 2ஆம் பாசுரம். திருவுடம்பு வான் சுடர் செந்தாமரைக் கண்கை கமலம் திருவிடமே மார்பம் அவனிடமே கொப்புள் ஒருவிடமும் எந்தை பெருமாற்கரணியேயோ ஒருவிடமின்றி எண்ணுள் கலந்தானுக்கே. திருவுடம்பு வான் சுடர் செந்தாமரை கண் கை கமலம் திரு இடமே மார்பம் அயனிடமே கொப்புள் ஒருவு இடமும் எந்தை பெருமாற்கு அரணே ஓ ஒரு இடமும் ஒன்று இன்றி எண்ணுள் கலந்தானுக்கே. நீக்கிய இடம் ஏதும் இல்லாத விதத்திலே அனைத்து உறுப்புகளிலும் எண்ணுள் கலந்தவனாகிய என்னுடைய குலத்தின் நாதனாகிய சர்வேஸ்வரனுக்கு அழகான திருமேனியானது எப்படி உள்ளதாம்? சூரியனைப் போன்றுள்ளது. அவனுடைய திருக்கண்களும் திருக்கரங்களும் சிவந்த தாமரை போன்றுள்ளன. திருமார்பானது திருமகளின் இருப்பிடமாக உள்ளது. இது தவிர உள்ள அனைத்து இடங்களும் ருத்ரன் வசிக்கும் இடமாக உள்ளது. இது என்ன வியப்பு என்று எம்பெருமானுடன் கலந்த பின்பு ஆழ்வாருக்கு தோன்றுகிறது என்பதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. தன்னுடன் சேர்ந்த காரணத்தால் அவனுக்கு ஏற்பட்ட ஒளிதலை கடந்த பாசுரத்திலே அருளிச் செய்தார். இனி அந்த சர்வேஸ்வரனுடைய திவ்யமான திருமேனியை பற்றுவதன் மூலம் நான்முகன் முதலானோர் எவ்விதம் தங்களுடைய இருப்பை பெறுகின்றார்களோ அதுபோன்று அவன் என்னுடைய சரீரத்தை பற்றுவதன் மூலம் தனது இருப்பை பெறுகிறான் என்கின்றார். அவன் திருவுடம்பு ஒளிமயமானது என்று அருளிச் செய்கிறார். இதை இவர் எப்படி அறிந்தார்? இவரை அவன் அணைத்து கொண்டபோது இவருக்கு ஏற்பட்ட தீண்டுதல் சுகம் மூலம் அறிந்தார். இந்த பாசுரத்தை மிகவும் அனுபவித்து உரைக்கும்போது நஞ்சீவர் அருளிச் செய்த கருத்து நாம் நினைவு கூறத்தக்கது. என்னவாம்? சர்வேஸ்வரனுக்கு ரூபமில்லை, விபூதி இல்லை என்று உரைப்பவர்கள் நிறைந்த காலகட்டத்திலே அவர்கள் நடுவிலே இருந்து கொண்டு நம்பத்தகுந்தவர்களில் மிகவும் உயர்ந்தவராகிய இவ்வாழ்வார் அவனுடைய திருமேனி மிகவும் தேஜஸ் நிறைந்தது என்று கூறுகிறாரே.
சர்வேஸ்வரனுக்கு ரூபம் இல்லை என்று கூறுபவர்கள் செய்யாத பாவம் இல்லை. நாம் அப்படிப்பட்டவர்களை அண்டி நின்று விடாதபடி, அவருடைய அந்த சொற்களை கேட்காதபடி இந்த ஆழ்வாரை அனுப்பி வைத்து சர்வேஸ்வரன் நமக்கு பேருதவி செய்தான் என்கின்றார் நஞ்சியர். தொடக்கத்தில் ஒளி வீசும்படியான திருமேனியானது இவருடன் அவன் சேர்ந்த காரணத்தினால் மேலும் அதிகமான ஒளியை அடைந்தது என்றார். வெளியில் மட்டும் பிரகாசத்துடன் இருந்து உட்புறத்திலே அழகில்லாமல் முழுவதும் ஒளிமயமாக விளங்கியது. இவ்விதம் திருமேனி விளங்குவதற்கு காரணம் பஞ்சசக்தி ரூபமாக உள்ளதே ஆகும். பஞ்சசக்தி என்றால் என்ன? பரமேஷ்டி, புமாந்த், விஸ்வம், நிவிருத்தி, சர்வம் என்பதால் இவ்வுலகில் உள்ள சரீரங்கள். அவனின் திருக்கரத்தாலே அணைக்கப்படும் மகாலட்சுமிக்கு இடமாகிய திருமார்பு, நான்முகனுக்கு இருப்பிடமாகிய கொப்பூழ், இதர இடங்கள் ருத்ரனுக்கு இருப்பிடம். இப்படி அனைவருக்கும் இடங்கொடுத்த சீலகுணமுள்ள அந்த சர்வேஸ்வரன் இப்பொழுது தன் திருவேணியை தனக்கு கொடுத்தது கண்டு அது பரத்வம் என்று எண்ணியவராக இதென்ன வியப்பு என்று ஆழ்வார் கூறுகின்றார். ஒரு இடமும் என்றின்று எண்ணுள் கலந்தானுக்கே என்று ஆழ்வார் இப்பாசுரத்திலே அருளிச் செய்துள்ளார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.